ஹாய். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டயர் அண்ட் 3 டயர் ஓகேங்களா. 2 டயர் அண்ட் 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டயர் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம அடுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா தமிழில். இப்போ ஒரு அடுக்கு பாதுகாப்பு 2 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 அடுக்கு நெட்வொர்க் 3 அடுக்கு நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே 2 டயர் அண்ட் 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்கிறேன். அதை முதல்ல பாருங்கள். அதுக்கு அடுத்து தான் நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதல் வரும். சரிங்களா? சரி, முதல்ல நீங்கள் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க ஓகேங்களா. அந்த இன்டர்நெட் கனெக்ஷன்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒயரை சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா. சுவிட்சில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சுவிட்ச் ஓகே கட்டமாக இருக்குமா, சரி ஓகே. சுவிட்ச்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பிசிக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பு ப்ளஸ் வந்து உங்களுடைய பிரிண்டர் இதெல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இது எல்லாமே ஒன்று ஒரு ரூமில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் இன்னொரு ரூமுக்கு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போனோன்னா இதுலேருந்தே ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போவீங்க ஓகேங்களா. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இந்த கனெக்ஷன் நீங்கள் கட் ஆச்சு அப்படின்னா மொத்த நெட்வொர்க்குமே கட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இங்கே நடக்கும். இது தவிர்த்து சரி நீங்கள் வந்து இப்போ வீட்டு செட்டப்பாக அப்படியே ஆஃபீஸ் செட்டப்பாக மாற்றுறீங்க, ஒரு சின்ன ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐஎஸ்பி இருக்குது ஓகேங்களா, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த ஐஎஸ்பிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு வருது. இங்கே ரூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த ரூட்டர்லேருந்து நேராக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது சுவிட்ச் 1, இது சுவிட்ச் 2, இது சுவிட்ச் 3, இது வந்து சுவிட்ச் 4 ஓகேங்களா. 1 2 3 4. இப்போ ஒரு சுவிட்சுக்குள்ளேயும் ஒரு 10 சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு 10 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஃபஸ்ட்டு இன்டர்நெட் வந்து ரூட்டருக்கு வந்துச்சு, ரூட்டர்லேருந்து சுவிட்ச் 1க்கு வந்துச்சு, சுவிட்ச் 1லேருந்து சுவிட்ச் 2, சுவிட்ச் 2 டு சுவிட்ச் 3, சுவிட்ச் 2 டு சுவிட்ச் 4 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இங்கே சுவிட்ச் 2 அடுத்து போகிற கேபிளில் ப்ராப்ளம், கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற இந்த 20 சிஸ்டமும் வந்து ஒர்க் ஆகாது ஓகேங்களா. ஒன்ஸ் நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே இந்த 20 சிஸ்டமும் ஒர்க் ஆகும். நமக்கு அன்னைக்கான ப்ரொடக்ஷன் எல்லாமே நின்று போயிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேறு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னென்னா இப்போ இதுக்கு சென்டரில் ஒரு சுவிட்ச் வச்சு அந்த சுவிட்ச்லேருந்து எல்லா சுவிட்சுக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் பற்றி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது அப்படியே கொஞ்சம் ஓரம் வைங்க. இப்போ இந்த டயக்ராம் பற்றி நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போது இந்த ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான லேயர் இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து கோர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் ஆக்சஸ். ஃபஸ்ட்டு கோர், டிஸ்ட்ரிபியூஷன், ஆக்சஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பொருளை ஒரு இடத்துல தயாரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தயாரித்து ஃபுல்லாக ஒரு ரூம் ஃபுல்லாக அடிக்கிட்டாங்க, ஒரு பெரிய குடோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபுல்லாக அடிக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த பொருள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். ஸோ என்ன பண்ணுவாங்க அடுத்து அப்படின்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்டில் கொடுப்பாங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்து தான் என்ன நடக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்லேருந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்புறம் கடைகள்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள மாதிரி வாடிக்கையாளர்கள்கிட்ட அந்த பொருள் போய் சேரும் ஓகேங்களா. ஸோ இப்போ பொருளை தயாரித்த இடம் தான் கோர், அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடைங்களுக்கு போச்சு இல்லைங்களா, அதுதான் ஆக்சஸ். ஸோ இங்கே இப்போ கான்செப்டுக்கு வாங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா சுவிட்சு, இது வந்து கோர் சுவிட்ச், இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்ச், இது வந்து ஆக்சஸ் சுவிட்ச் ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்கோவில் வந்து 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 2 டயர் ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் 3rd டயருக்கு போகிறேன் ஓகேங்களா. ஸோ 2 டயர் ஆர்கிடெக்சர்னால் நான் இந்த லைன் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இங்கேயோடு முடிஞ்சிருது சரிங்களா. சரி,
இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இங்க ஒரு இடத்துல கட் ஆயிருச்சு அப்படின்னா, நம்மளால வந்து இங்க இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாம போயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப என்னன்னா, இப்ப இது எல்லாமே ஆக்சஸ் ஸ்விட்ச்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது 4மே ஆக்சஸ் ஸ்விட்ச். சரி. அதுதான் இங்க கீழ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு மேல நான் என்ன பண்றேன், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விட்ச வைக்கிறேன். அந்த ஸ்விட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்விட்சுக்கும் கனெக்ஷன் தரேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் D1லேருந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆக்சஸ் ஸ்விட்ச் 1க்கும் கனெக்ஷன் குடுத்துருக்கேன், 2க்கும் குடுத்துருக்கேன், இங்க 9க்கும் குடுத்துருக்கேன், 10க்கும் குடுத்துருக்கேன். அதே மாரி டிஸ்ட்ரிபியூஷன் 2லேருந்து ஆக்சஸ் 1, ஆக்சஸ் 2, ஆக்சஸ் 9, ஆக்சஸ் 10. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கனெக்ஷன் குடுத்துருக்கேன். இந்த மாரி கனெக்ஷன் குடுக்கறதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்போ A1லேருந்து A10க்கு வந்து ஒரு டேட்டா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி போகும்? A1லேருந்து நேரா வந்து பார்த்தீங்கன்னா, D2 போகும். D2லேருந்து A10க்கு போகும். சப்போஸ் இன்கேஸ் இந்த லைன் கட் ஆயிருச்சு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பாத் மாத்திக்கும். இது பாருங்க A1லேருந்து நேரா D1 போகுதுங்களா? D1லேருந்து நேரா A10க்கு போகுது. ஓகேங்களா? A10க்கு போயிட்டு அங்க உள்ள சிஸ்டம் போகுது. ஸோ இந்த மாதிரி மாறி போய்க்கும். அதாவது இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா, பேக்கப் கிடைக்கும். ஓகேங்களா? பேக்கப் கனெக்ஷன். ஒரு கனெக்ஷன் இல்லனாலும் இன்னொரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிடண்டன்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து பேக்கப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுல நடக்கிறது. இதுல ப்ளஸ் பாயிண்ட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். ஒரு கனெக்ஷன் கட் ஆயிட்டாலுமே, இன்னொரு கனெக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆயிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டயர் 2 ஆர்க்கிடெக்சர். சரி. டயர் 3 ஆர்க்கிடெக்சர் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன். அந்த இமேஜ பாருங்க. உங்களுக்கு எப்படி புரியுதுன்றத பார்த்துட்டு நம்ம வந்து போலாம். இது என்னன்னா, இங்க வந்து பில்டிங் 1 ஓகேங்களா? இங்க பில்டிங் 2 இந்த பக்கம் இருக்கா? சரி. இங்க பில்டிங் 3. இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்க 2 டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச் வச்சிருக்கோம். இங்க 2, இங்க 2 ஓகேங்களா? எல்லாத்துலயுமே 2 டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச் வச்சுட்டோம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்சுக்கு கீழ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆக்சஸ் ஸ்விட்ச் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சஸ் ஸ்விட்ச் வச்சிருக்கோம். சரி. இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆக்சஸ் ஸ்விட்சுக்கு கனெக்ஷன் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆக்சஸ்க்கு நம்ப அ டயர் 2ல எப்படி குடுத்தோமோ, அதே மாரி தான் குடுத்துருக்கோம். ஸோ இப்ப என்னன்னா, இப்ப இந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங் கனெக்ஷன் பண்ண நம்ப டைரக்ட்டா தான் கனெக்ஷன் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க பில்டிங் 1ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச்லேருந்து பில்டிங் 2 கனெக்ஷன் போகுது. அதே மாரி பில்டிங் 1லேருந்து பில்டிங் 3க்கும் வருது. ஸோ இது வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் வரதுனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு காஸ்ட் வந்து ரொம்ப ஆகும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா, 2 டயர் பில்டிங் டிசைன் கொலாப்ஸ்டு கோர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இமேஜ பாருங்க. இது இப்ப பாருங்க. இந்த இமேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இதுல கிளியரா இருக்கு கனெக்ஷன். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்ததுல அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளியரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு தான், ஆர்க்கிடெக்சர் கொண்டு வரதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, சென்டர்ல கோர் அப்படின்னு ஒரு ஸ்விட்ச் வைக்கிறாங்க. இந்த கோர் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன வேலை செய்யும்னா, அது ஒண்ணுமே செய்யாது. ஒரு ஜங்ஷன் மாதிரி இருந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க கோர் 1 அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டாங்க. கோர் 2 அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச்லேருந்து ஃபர்ஸ்ட் கோர் 1க்கு கனெக்ஷன் போகுது. அதே மாரி எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச்லேருந்தும் கோர் 2க்கும் கனெக்ஷன் போகுது. இப்படி கனெக்ஷன் போறதுனால என்னன்னா, ஆ முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப கன்ஃப்யூசிவ் ஸ்டேஜ் இல்லாம ஒரு கிளியரான ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ இதுல வந்து கனெக்ஷன் பேக்கப்க்கும் கரெக்ட்டா இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆ கிளியராவும் இருக்கும். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஈஸியா வந்து கிளியர் பண்றதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். இதுதான் வந்து கோர். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் பாருங்க. இங்க கீழ இருக்கிறது அந்த A1, A2 ஆக்சஸ்ல இருக்கிறது எல்லாமே டயர் 1, டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிறது டயர் 2, கோர்ல இருக்கிறது டயர் 3. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அதே மாரி தான் இங்க ஆக்சஸ் இருக்கு இல்லைங்களா? நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க. இது டயர் 1, இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட சேர்த்து டயர் 2, இந்த ஆக்சஸோட சேர்ந்தா இது வந்து டயர் 3. ஓகேங்களா? இதுதான் இந்த டயர் 2 அண்ட் டயர் 3 ஆர்க்கிடெக்சர். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு புது விஷயத்த பார்க்கலாம். நன்றி.